ஹாய் மக்களே, சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஆட்டுக்கோழி ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பாருங்க. பஞ்சு பஞ்சாக ஆகிற அளவுக்கு வேக வச்சுருக்கேன். நான் ஒரு 4-5 ஒரு 10 விசில் கூட இருக்கும். ஒரு 1/2 hour என்னோட குக்கரில் போட்டு வச்சுட்டேன். எல்லாரும் ஆட்டுக்கறி நல்லா இதுவாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, மென்று சாப்பிட முடியல அப்படி சொல்வீங்க. ஆனால் நான் நல்லா வேக வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆட்டுக்கறி குழம்பு சரியாக இருக்கா, இப்படி தான் செய்யணுமா சொல்லுங்கள். முழுசாக நான் போடலை, இருந்தாலும் இதை பார்த்துக்குங்க. குழம்பு பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணும். இருங்க ஒரு நிமிஷம். கொத்தமல்லி அரிஞ்சு எடுத்து போட்டு இறக்கிடலாம். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ சிம்மில் இருக்குது. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கலாம். தேங்காய் எல்லாம் போட்டு இந்த முறை நான் எண்ணெயில் தான் போடுவேன். இந்த முறை தனியாகவே போட்டு வேக வச்சுட்டேன். அதனால தான் ஆட்டுக்கறி நல்லா வெந்து போச்சு. இனிமேல் டேஸ்ட்டு நல்லா வரும். சாப்பிட்றது